everyone, வணக்கம். I am Srika and welcome back to Tamilian Talks. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம அக்கமடேஷன்லேருந்து பேங்க்கு போய்கிட்டு இருக்கோம். பிகாஸ் பேங்க் அக்கௌண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நம்ம அக்கௌண்ட் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணியாச்சு மலேசியாவில் இருந்தப்பே. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம அங்கே போயிட்டு இன் பர்சனாக வித் அவர் டாக்குமெண்ட்ஸ் அதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணணும். ஸோ அதான் வெயில் நல்லா அடிக்குதா அப்படின்னா சீக்கா குளிருன்னு சொல்கிற அப்படின்னு யாராவது நினச்சிங்கன்னா, பிகாஸ் என்னோடய ஐஜிலலாம் வந்து ரொம்ப குளிருன்னு சொல்லியிருப்பேன். வெயில் அடிக்குது, ஆனால் குளிர் காற்று ரொம்ப பலமாக இருக்குது. தட்ஸ் த திங். ஸோ பேங்க் ஆக்சுவலி எங்கே தான் பார்த்தேன், அதான் ஒரு குத்து மதிப்பாக நடந்து போய்கிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து மியூசியம். இது வந்து ஏதோ ஒரு மியூசியம், இது ஏதோ ஒரு மியூசியம், இது ஏதோ ஒரு லைப்ரரி. ஐம் நாட் ராங். பட் நான் போகிறப்போ ஒன்று நான் இன் டீட்டெயிலாக காட்டுறேன், பிகாஸ் எனக்கே ஷுவராக தெரியல. அக்கமடேஷன் போகிறப்போ ஆக்சுவலி இப்படியே தான் பேக்கை தள்ளிட்டு போனேன். ஸோ தட்ஸ் when I saw the bank. ஸோ இது பேங்க் போகிறோம். மன்னிக்கவும், அது வந்து பேங்க் கிடையாது, ஏடிஎம். சைனீஸ் பெருசாக இருந்ததுனால நான் ஆனஸ்ட்லி தாட் அதுதான் பேங்க். இப்போ தான் ஏடிஎம் பேங்க் கூகுள் மேப்ஸ் இப்படி போக சொன்னிச்சு. ஓ, இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நேற்று இறங்கினேன். ஐ ஷோ யூ ஆல். இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நேற்று இறங்கினேன். அரவுண்ட் திஸ் டைம் கிடையாது, நேற்று நான் இறங்குறப்போ 8:40 8:50 சமையாது. இப்போ மணி 3 ஆகுது. பேங்க் ஃபீஸ் செட்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் வெரிஃபை பண்ணிகிட்ருக்கேன். என்னை அட்டன் பண்ண அண்ணன் ஏதோ பேப்பர் எடுக்க போயிட்டார். பேங்க் வேலை செட்டில் பண்ணியாச்சு. கார்டு வந்து 7 ஒர்க்கிங் டேஸில் நம்ம அட்ரஸ்க்கு வந்துடுமா. ஆக்சுவலி என்னென்னமோ டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு சொன்னாங்க. நான் என்னென்னமோ ப்ரிண்ட் பண்ணி, இப்போ கீழே அக்கமடேஷன் லாபியில் ப்ரிண்ட் பண்ணி, கடைசி அவங்க என்ன கேட்டாங்க, ஒன்றுமே கேட்கல. பாஸ்போர்ட் கேட்டாங்க, பேங்கோட வெல்கம் லெட்டர் கேட்டாங்க, அவ்வளோதான் கேட்டாங்க. ஆக்சுவலி நம்ம வேலை வந்து பேங்க் போகிறது தான். பட் நான் ஆல்ரெடி வெளியே வந்துட்டேன். என்ன நினச்சது விட பேங்க் வேலை சீக்கிரம் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம பக்கத்தில் வந்து கோல்ஸ் போகிறோம். கோல்ஸ் இஸ் சம்திங் லைக் கேமார்ட், விச் இஸ் சம்திங் லைக் அவர் ஜயன்ட். ஸோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஜாமான் வாங்கணும். பின்னால் நான் ஒரு பாலிவுட் கடை பார்த்தேன். டால் வித் ரைஸ் இஸ் 8.95, சிக்கன் பிரியாணி இஸ் 13 or 14. ஒன்றும் முடியலன்னா என்னைக்காச்சும் நாங்கள் போய் சாப்பிட்ணும். பயங்கரமாக ஷாப்பிங் பண்ணியிருக்கோம் கோல்ஸில். இவனுக்கு லொயிசா சேல் போட்டிருக்காங்க, சும்மா போய் பார்த்துட்டு வருவோம். லொயிசாவில் அஃப்கோர்ஸ் நான் ஒன்றும் வாங்கலை. பட் நான் என்ன யோசிச்சுட்டு போனேன்னா, ஆமாம் நம்ம மலேசியா லொயிசாலேயே ஒன்றும் வாங்க மாட்டோம், சும்மா உள்ளுக்கு போயிட்டு வருவோம். மை ஃப்ரெண்ட் யுவன்ராஜ் ஒன்ஸ் நோட்டீஸ் தட் இது லொயிசாவுக்கு போகுது, ஆனால் ஒன்றும் வாங்க மாட்டேன். அப்போது இந்த தோடு போன வருஷம் பர்த்டேக்கு லொயிசாலேருந்து வாங்கி கொடுத்தான். அண்ட் சரி இதுதான் ரீசன் நான் ஏன் வந்து உனக்கு லொயிசாலேருந்து வாங்கி கொடுத்தேன். பட் இந்த லொயிசா இஸ் சீப்பு மலேசியாவை விட. வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். கஜாபியா. ஸோ இந்த UniSA இருக்குது இல்லையா, இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஆஸ்திரேலியா. நான் படிக்கிற யூனிவர்சிட்டியில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி. நான் வந்து கண்டிஷ்னர், மாய்ஸ்சரைசர் அதெல்லாம் வாங்கினேன். ஸோ வர வழியில் வந்து ஒரு ஃபார்மசி இருந்துச்சு. நம்ம ஊரில் வந்து ஃபார்மசி இஸ் சீப்பஸ்ட் டு பை திஸ் கைண்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இங்கே போய் பார்த்தேன், பட் கோல்ஸ் அளவுக்கு ஃபார்மசி சீப்பாக இல்லை. ஸோ இப்போதைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். மலேசியாவில் வந்து பூஸ்ட் இருக்குது, பூஸ்ட் தண்ணி. ஸோ இங்கேயுமே ப்ரைஸ் வந்து எப்படின்னா, மலேசியாவில் வந்து ஒரு தண்ணி 10 அடி, இங்கே வந்து ஒரு தண்ணி $10 அந்த மாதிரி. ஸோ ஆக்சுவலி நம்ம அக்கமடேஷனுக்கு அப்படி போனோம் அந்த சைட்டு. நான் சும்மா இங்கே என்ன இருக்குன்னு பார்க்க வந்தேன். அந்த கடையிலேயே சீப்பஸ்ட் ஐட்டம் வந்து என்னென்னா பப்படம் வித் மேங்கோ சட்னி வித் சில்லி சட்னி, விச் இஸ் $10. அவ்வளோ நானே குடிச்சிக்கிறேன். சாக்லேட்
சினிமா. ஓ, அது பாட்டிலே அடிக்கச்சதுமே வேற லெவல். காற்று அடிக்குது, அந்த காற்று தான் லைக் சரியான கூல். எக்ஸாமும் இப்போ வந்து லைக் 5 வாட்ச் மனுஷன் டைமில் இருக்குது 5:30 ஆக போகுது. ஸோ இது லைக் பொழுது சாயிற நேரம் அப்படிங்கிறனால அந்த காற்று சரியான ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலி நான் எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் ரஃப்லி நடக்கிறேன், இப்படி தான் போல் இப்படி தான் வந்தோம் அப்படின்னு. ஸோ யா, ஐம் சம்வேர். ஸோ ஸ்வீட். ஸோ இதெல்லாமே யூனிவர்சிட்டி. அண்ட் இது வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, யூனிவர்சிட்டி ஆஃப் அடலைட் பக்கத்தில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஆஸ்திரேலியா இருக்குது. ஸோ அது இந்த சைடு வந்து அடலைட் யூனிவர்சிட்டி, இந்த சைடு வந்து சவுத் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி, அந்த சைடு வந்து இங்கே வந்து அந்த மியூசியம் கேலரி அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே. ரூமுக்கு வந்து விட்டேன். என்ன சொல்லுவேன், ஐயா மொதல் நான் சொன்னேன் இல்லையா, ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா லைட் இருக்குது, கிளார் இருக்குது. மொதல் நான் சொன்னேன் இல்லையா, மியூசியம் லைப்ரரி அது எல்லாமே சவுத் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டி பக்கத்தில் அடலைட் யூனிவர்சிட்டி இல்லை அதில் ஒரு தப்பு நடந்து போச்சு. ஆக்சுவலி இந்த மியூசியம் கேலரி பக்கத்துலேயே அடலைட் யூனிவர்சிட்டி, நடுவில் வந்து சவுத் ஆஸ்திரேலியா யூனிவர்சிட்டியோட ஹெல்த் கேர் ஃபேக்கல்ட்டி அது மட்டும் தனியாக இருக்குது. யானு எனக்கே தெரில, இல்லை யானு எனக்கு தெரியும், ஏன்னா யூபிஎம்லேயும் அப்படி தான் இருக்கும். யானு தெரில, எல்லா யூனிவர்சிட்டிலுமே அப்படி இருக்குது. இஸ் தேர் எனி ரீசனோ எனக்கு தெரில. அதுக்கு பக்கத்தில் வந்து ஃபுல்லாக யூனிவர்சிட்டி ஆஃப் அடலைட். ஸோ நடுவில் மட்டும் அந்த ஹெல்த் கேர் ஃபேக்கல்ட்டி நடுவில் தனியாக நிற்கிது. ஸோ ரூம் கண்டோம். என்னோடய ஒரே ஒரு ஜாமான் டிப்பிங் சாஸ் வந்து ஐஸ்பல் வைக்க வேண்டியது, இப்போ ஐஸ்பல் வச்சிட்டேன். இந்த ஜாமான் இங்கே தான் கிடக்கு, இவங்க தான் ஷார்ட் அவுட் பண்ணணும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் தட்டிடுங்க. பை அண்ட் தேங்க்யூ.